தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் பல்வேறு நிகழ்ச்சிகள் தடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நேற்று நடைபெற வேண்டிய நிகழ்ச்சி, வேட்பாளர் அறிமுகம் செய்ய வேண்டிய நிகழ்ச்சி தாஜ் கோரமண்டலை கூட நடத்துவதற்கு தடை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று 5 இடங்களிலே விதிகளுக்கு உட்பட்டு 48 மணி நேரத்திற்குள் முன்னால் ஆன்லைன் மூலமாக, வெப்சைட் மூலமாக நாம் தர வேண்டும் என்பதை தெளிவாக தந்ததற்கு பிறகு நேற்றையும் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். அந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற போதே சுற்றியும் பேரிகேட் வைத்து ஒரு குழியை தோண்டி எங்கள் நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது என்ற முறையில் அனுமதி கொடுக்க வர சொல்லி, வாருங்கள், நான் அனுமதியை பெற்று செல்லுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு இங்கே குழி தோண்டப்பட்டிருக்கிறது. அங்கே நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எல்லோருடைய தலைவரும் நம்முடைய தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி, எதிர்கட்சி, மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் எப்படி சென்று கொண்டிருக்கிறார் என்பதை உங்களால் அறிய முடியும். அவர் குறிப்பிட்ட இடத்தை காட்டிலும் பல இடங்களில் சென்று பிரச்சாரம் செய்கிறார். அதற்கு அரசு முழு ஒத்துழைப்பை தருகிறது. முதலமைச்சர் நிகழ்ச்சி என்றாலும் கூட ரோட் ஷோ என்று காரில் ஏறிக்கொண்டு கூட பயணம் செய்கிறார். ஆனால் நாங்கள் குறிப்பிடுகிற ஒரு இடத்தை கூட அனுமதி வழங்காமல் தடை செய்வது என்பது ஒரு இயக்கத்தையே முடக்குவதைப் போல, நாளை தமிழகத்தை ஆளப்போகிற எதிர்கால தமிழகத்துடைய முதலமைச்சராக வரக்கூடியவரை தடுப்பது என்பது இன்று ஆளும் கட்சி இதை செய்து கொண்டிருக்கிறது என்பதை வேதனையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இங்கே இருக்கிற யாருடைய தலைமையில் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிற மாநகராட்சி ஆணையருடைய கட்டளை ஏற்றுத்தான் அவர் நடைபெற வேண்டும். காவல்துறையை பொறுத்தவரையிலும் நம்முடைய தமிழக மாநில காவல்துறையுடைய காவல் இயக்குனர் மற்றும் காவல்துறை இங்கே கமிஷனர், அதேபோல காவல்துறையை சார்ந்திருக்கிற ஐஎஸ், இவர் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய சுற்றுப்பயணத்தை முடக்க வேண்டும் என்று கருதி நாள்தோறும் எங்களுக்கு இது போன்ற இடர்பாடுகளை செய்து வருகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம். ஆனால் ஒன்றை கூடத்தை சொல்ல விரும்புகிறேன். மேற்கு வங்காளத்தில் ஒரு முதலமைச்சர், அங்கே தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்கு என்று சொன்னால் 600 பேரை மாற்றியிருக்கிறார். இங்கே 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் இருக்கின்ற ஒரு அதிகாரி கூட இவர்களுக்கு சாதகமாக இருக்கிற காரணத்தின் அடிப்படையில் மாற்றப்படவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. இதனால் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், ஒரு தலைவருடைய சுற்றுப்பயணத்தை முடக்குவது என்பது இந்த ஜனநாயக நாட்டில் நடைபெற்ற ஒன்றாக இல்லை. ஆகவேதான் அவரே வருகை தந்து தானே நேரடியாக தமிழக தேர்தல் ஆணையரை பார்த்து அவரிடத்திலே இந்த கடிதத்தை தந்து எங்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள் இருக்கிறது எங்கள் சுற்றுப்பயணத்திற்கு என்பதை எடுத்து சொல்கின்ற வகையிலே தான் அவர் இங்கே வருகை தந்து இத்தனை கூட்டத்திலும் இத்தனை நெரிசலிலும் அவர் வெளியே வந்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லோரும் கூட்டத்தை சேர்த்த வேண்டும். இவர் வெளி வருகிறார் என்றாலே மக்கள் கூட்டம் வெள்ளமாக வருகிறது. இதெல்லாம் பார்த்ததற்கு பிறகு மற்ற ஆளும் கட்சி, எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் மற்றவரும் இவர் நாளை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார் என்ற அச்சத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இந்த அச்சத்தின் அடிப்படையே தான் இதுபோன்ற தடைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது.